அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும் இதை தான் பார்க்க போகிறோம். போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும் பார்த்தோம். இப்போ ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும் பார்க்குறோம். ஓகேங்களா? இதை நான் எழுதி போடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த 12 ராசிகளில் ஒரு ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தை எடுத்து அதை 4 பாகமாக போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு பாகம் வருது இல்லைங்களா, அந்த ஒரு பாகத்து பெயர் வந்து பாதம் அப்படின்னு பெயர். அதோட பேர் வந்து பாதம். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 4 பாகமாக போட்டால் 4 பாதம் வந்துடும். அப்போ மொத்தம் 3 நட்சத்திரம்னு சொன்னேன். அப்போ ஒரு ராசியில் வந்து 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் மொத்தம் எத்தனை பாதங்கள் வரும்? 12 பாதங்கள் வரும். நம்மளுக்கு வந்து ஒரு ராசியில் பார்த்திங்கன்னா 9 பாதங்கள் தான் வரணும். ஓகேங்களா? 9 பாதங்கள் தான் வரணும். பேலன்ஸ் இருக்கிற 3 பாதம் வந்து எங்கே போயிடும்? அடுத்த ராசிக்கு போயிடும். ஓகேங்களா? அது எப்படி போகுது என்னன்றதை நான் ராசி கட்டத்திலே உங்களுக்கு நான் எழுதி போடுறேன். உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும். ஓகேங்களா? சரி, இப்போ ராசி கட்டம் பாருங்க போடுறேன். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து படித்தா மட்டும்தான் ஜோதிடத்தில் பலன் எடுக்க முடியும். அதனால் எந்த நேரத்தில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இது உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? சரி, முதல் வீடுன்றது என்னது? மேஷம். மேஷத்தில் வந்து அஸ்வினின்ற நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் வருது. மேஷத்தில் 1ஆம் நம்பர் வீடு. இது ஒன்று மட்டும் போடுறேன். 1ஆம் நம்பர் வீடு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி, பரணி, கார்த்திகை. ஓகே, இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, மொத்தம் எத்தனை பாதம் வரணும்? 9 பாதம் வரணும். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் வரும். அதில் வந்து முதல் நட்சத்திரத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன். சரி, ஓகே, இருங்க. அஸ்வினியில் மொத்தம் 4 பாதம். 1 2 3 4 பாதம் வருது. அடுத்தது இது வந்து இந்த மாதிரி பாதம் 4 பாதமும் ஒரு நட்சத்திரத்தில் வந்ததுன்னா அது வந்து முழு நட்சத்திரமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பரணியில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பாதமும் வந்துடும். 1 2 3 4 பாதமும் வந்துடும். அப்போ 4 8 ஆகி போச்சு. பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் ஒரு பாதம். ஏன்னா ஒரு ராசியில் வந்து மொத்தம் 9 பாதம் வரும். அப்போ கார்த்திகையில் பேலன்ஸ் இருக்கிற அந்த 1 இங்கே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 பாதங்கள் முடிஞ்சு போச்சு. பேலன்ஸ் இருக்கிற கார்த்திகையில் இருக்கிற 3 பாதம் எங்கே போகுது? ரிஷபத்துக்கு போகுது. அப்போ கார்த்திகையில் ரிஷபத்தில் கார்த்திகையில் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் 1 இங்கே வந்துருச்சு. மற்ற 2 3 4 இது ரிஷபத்துக்கு போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியில் வந்து 1 2 3 4 இது முழு நட்சத்திரமாக வந்துடுது. அது என்னது முழு நட்சத்திரம் உடனே இது நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை இங்கே ஒரு பாதமும் அங்கே 3 பாதமும் போச்சுன்னா அந்த நட்சத்திரம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? 4 பாதமும் ஒரு நட்சத்திரத்தில் முழுசாக ராசியில் வந்துச்சுனாக்க அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா முழு நட்சத்திரம். ஓகேவா? சரி, அடுத்தது என்ன இருக்கும்? மிருக சீரிஷத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாதம் வந்துருச்சு. இங்கே வந்து ரோஹிணியில் 4 பாதமும் வந்துச்சு. அப்போ 4 3 7 பேலன்ஸ் இருக்கிறது இன்னும் 2 இருக்குது. அப்போ அந்த 2 பாதம் பார்த்திங்கன்னா மிருக சீரிஷத்தில் 1 2 பாதம் இங்கே வந்துடும். பேலன்ஸ் இருக்க மிருக சீரிஷத்தில் இருக்க 2 பாதம் வந்து மிருக சீரிஷம். பேலன்ஸ் இருக்க இது சீரிஷம் 3 4 பாதம் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கே வருது? மிதுனத்துக்கு போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரையில் 1 2 3 4 பாதம் இந்த வந்தனால திருவாதிரை வந்து முழு நட்சத்திரமாக இருக்குது.
அடுத்தது பார்த்திங்கனாக்கா புனர்பூசம். புனர்பூசத்தில் மிருகசீரிஷத்தில் 2, திருவாதிரையில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 6 இது 4 2 6 ஆகி போச்சு. பேலன்ஸ் இருக்கிற இன்னும் 3 பாதம் வந்து புனர்பூசத்தில் 1 2 3 பாதமாக வந்துடும். புனர்பூசத்தில் பேலன்ஸ் இருக்கிற ஒரு பாதம் வந்து பார்த்திங்கனாக்கா கடகத்தில் 4ஆம் பாதமாக வந்துடும். அடுத்தது பூசத்தில் 1 2 3 4 இந்த 4 பாதமும் முழு நட்சத்திரமாக வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆயில்யத்துலேயும் 1 2 3 4 ஓகேங்களா. அப்போ 4 4 8 8 1 9 பாதம் வந்துருச்சுங்களா. அடுத்தது சிம்மத்தில் மகம் 1 2 3 4 பாதமும் வந்துருச்சு. அடுத்தது பூரத்தில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 பாதமும் வந்துருச்சு. உத்திரத்தில் ஒரு பாதம் மட்டும் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே மகத்தில் வந்து 4 வந்துருச்சு. மகத்தில் பார்த்திங்கனாக்கா 4, பூரத்தில் வந்து 4, உத்திரத்தில் 1. அப்போ டோட்டலாக 9 பாதம் வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற உத்திரத்தில் 3 பாதம் வந்து உத்திரம் 2 3 4 பேலன்ஸ் இருக்கிற 3 பாதம் வந்து எங்கே வந்துருச்சு? கன்னிக்கு வந்துருச்சு. அடுத்தது அஸ்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 1 2 3 4 பாதம் வந்துருச்சு. அடுத்தது சித்திரையில் வந்து 1 2 பாதம் வந்துடும். அப்போ பார்த்திங்கனாக்கா இங்கே 3 இங்கே 4 7 8 9 பாதம் வந்துருச்சுங்களா. பேலன்ஸ் இருக்க சித்திரையில் இருக்க 2 பாதம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் எதில் வருது? துலாத்தில் வந்துடும். அடுத்து பார்த்திங்கனாக்கா என்னது? சுவாதி முழு நட்சத்திரம். அதனால் 1 2 3 4 பாதமும் சுவாதிக்கு வந்துடும். அடுத்தது விசாகத்தில் பார்த்திங்கனாக்கா இங்கே 2 இங்கே ஒரு 4 6 ஆகிப்போச்சு. இன்னும் 3 இருக்குது. 3 விசாகத்து இங்கே வந்துடும். 1 2 3 பாதம் வந்துடும். விசாகத்தில் இருக்கிற பேலன்ஸ் பாதம் வந்து விருச்சிகத்தில் வந்துடும். விசாகத்தில் 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிகத்தில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அனுஷத்தில் 1 2 3 4 பாதம். அப்போ மொத்தம் 5 பாதம் ஆகிப்போச்சு. அடுத்தது கேட்டை, இன்னும் 4 பாதம் இருக்குது. கேட்டையில் முழு நட்சத்திரம் 1 2 3 4 ஓகேங்களா. இந்த 4 பாதமும் வந்துருச்சு. அப்போ கேட்டை முழு நட்சத்திரம், அனுசமும் பார்த்திங்கன்னா முழு நட்சத்திரம், விசாகம் வந்து உடஞ்ச நட்சத்திரம். ஏன்னா இங்கே 3 பாதம் இருக்குது, இங்கே ஒரு பாதம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது மூலம். தனுசில் வந்து மூலம் 1 2 3 4 முழு நட்சத்திரமாக வந்துடுது. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா பூராடம் வந்து 1 2 3 4 முழு நட்சத்திரமாக வருது. அடுத்தது உத்திராடம். உத்திராடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் 8 ஆகிப்போச்சு. உத்திராடத்தில் பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு பாதம் வந்து தனுசில் வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கிற உத்திரத்தில் 3 பாதம் வந்து எங்கே போகுது? மகரத்துக்கு போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்திராடத்தில் 2 3 4 இந்த 3 பாதமும் இங்கே போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா திருவோணத்தில் முழு நட்சத்திரத்தினால 1 2 3 4 இந்த 4 பாதமும் இங்கே வந்துருச்சு. அடுத்தது அவிட்டம் 1 2 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 2 6 6 3 9 பாதம் வந்துச்சு. அப்போ அவிட்டத்தில் 1 2 பாதம் மட்டும் இங்கே வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்கிற அவிட்டத்தில் இருக்க 2 பாதம் எங்கே போகுது? கும்பத்துக்கு போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 4 பாதம் வந்து இங்கே போயிடுது. எங்கே? கும்பத்துக்கு போயிடுது. அடுத்தது சதயம் வந்து முழு நட்சத்திரன்றனால 1 2 3 4 ஓகேங்களா. அடுத்தது என்னது? பூரட்டாதியில் வந்து 1 2 3 பாதம் வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 இங்கே ஒரு 3 3 4 7 7 2 9 பாதம். அப்போ இந்த கும்ப ராசிக்கு உண்டான 9 பாதங்கள் வந்து வந்துருச்சு. அடுத்தது ஃபைனலாக பூரட்டாதியில் இருக்க பேலன்ஸு இருக்கிற பாதம் வந்து பூரட்டாதியில் வந்து 4ஆம் பாதம் மட்டும் மீன ராசியில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா
உத்திரட்டாதி. உத்திரட்டாதியில் வந்து 1 2 3 4 இந்த 4 பாதன்றனால முழு நட்சத்திரமாக வந்து உத்திரட்டாதி மீனத்தில் வருது. அடுத்தது ரேவதி. ரேவதியும் பார்த்திங்கன்னா 1 2 3 4 இந்த 4 பாதமும் பார்த்திங்கன்னா எங்கே வந்துடுது? மீனத்தில் வந்துடுது. அப்போ பார்த்திங்கன்னா 4 4 8 8 ஒரு புரட்டாதியில் ஒரு பாதம் இருக்குது இல்லைங்களா, 4ஆம் பாதம் அங்கே தானே இருக்குது. அப்போ டோட்டலாக 9 பாதம். 9 பாதமும் மீனத்தில் முடிஞ்சு. அப்போ பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒவ்வொரு ராசிலையும் 9 பாதங்கள். அப்போ மொத்தம் எத்தனை ராசி? 12 ராசி. 12 இன்ட்டு எத்தனை பாதம்? 9 பாதம். 9 பாதம் ஈக்குவல் டு 108 பாதங்கள். இதுதான். இதை அப்படியே போட்டு மனப்பாடம் பண்ணிங்க. ஓகேங்களா? பாதத்தை பற்றிலாம் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? பாதம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது எப்படி வந்துச்சு, என்ன ஏது, அதுக்கெலாம் ஏகப்பட்ட கணக்கு இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. பலன் இருக்கிறதுக்கு இப்படி பார்த்துங்க போதும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இதை அழைச்சிட்றேன். அடுத்தது வந்து அடுத்த வகுப்பில் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா?